Hello everyone, welcome to Jet to Mastery. இந்த வீடியோல நம்ம எப்படி இந்த Z, M and W இத ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ல இருந்து எப்படி நம்ம இத டெரைவ் பண்றது அப்படிங்கறத பத்தி லேர்ன் பண்ணலாம். சரி ஓகே. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ கன்சிடர் இது வந்து ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஓகேங்களா? இந்த எல்லா இடத்துலயும் ஸ்கொயர் இருக்குனா எனக்கு எந்த இடத்துல மட்டும் ஸ்டார் வேணும்? இது என்ன லைன்? I = 1ங்கற ஃபர்ஸ்ட் லைன், ஃபர்ஸ்ட் ரோ கரெக்ட்டா? I means row னு நம்ம indicate பண்றோம். சோ இது என்னது? I = n அதாவது லாஸ்ட் ரோ. So, இந்த right to left diagonalக்கு நான் என்ன கண்டிஷன் சொன்னேன்? I plus j equal to n plus 1 நான் சொன்னேன். அப்போ எப்பெல்லாம் இந்த கண்டிஷனை satisfy பண்ணுதோ அப்போ மட்டும் நம்ம ஸ்டார்ஸை print பண்ணணும். மற்ற எல்லா டைம்லையும் என்ன print பண்ணணும்? ஸ்பேஸை print பண்ணணும். அப்போ கண்டிஷன் எப்போ மட்டும் ஸ்டாரை print பண்ணணும்? If I equal to 1 or I equal to last row that is n or I plus j equal to n plus 1 இந்த கண்டிஷனை satisfy பண்ணா மட்டும் ஸ்டாரை print பண்ணுங்க. மற்ற எல்லா நேரத்திலையும் ஸ்பேஸை print பண்ணுங்க. else system.out.print ஓகே. ஸோ இப்போ ரன் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? அந்த z அப்படியே கிடைச்சிரும். ஸோ பார்த்துடலாமா கிடைச்சிருதானே? ஓகே. ஓகே. ஸோ எனக்கு வேணுங்கிற Z கிடைச்சிருச்சு. இப்போ அடுத்தது இதில் என்ன பிரிண்ட் பண்ணணும்? M பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன பிரிண்ட் பண்ண போகிறோம்? M பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு ஆல்ரெடி இது எப்படி பிரிண்ட் பண்ணணும்னு தெரியும். இது ஒன்றும் இல்லை, J = 1ங்கிற ஃபஸ்ட்டு காலம். இது எப்படி பிரிண்ட் பண்ணணும்னு தெரியும். இது ஒன்றும் இல்லை, J = nங்கிற லாஸ்ட் காலம். லெஃப்ட் டு ரைட் டயகனல் பிரிண்ட் பண்ண தெரியும், ரைட் டு லெஃப்ட் டயகனல் பிரிண்ட் பண்ண தெரியும். முதல்ல இதை பிரிண்ட் பண்ணுவோம் ஓகேவா? இதை பிரிண்ட் பண்ணாலே நமக்கு பாதி ஆன்சர் கிடைச்ச மாதிரி. ஸோ எப்படி பிரிண்ட் பண்ணலாம்? இங்கே வருவோம், இதெல்லாம் அழிச்சிருவோம். ஓகே. கண்டிஷன் என்ன? J = 1 ஆர் J = n ஆர் I plus j = n plus 1 ரைட் டு லெஃப்ட் டயகனல் ஆர் I = j அப்படிங்கிற கண்டிஷன் இருக்குது ஓகேவா? ஸோ இந்த கண்டிஷன்ஸை ட்ரூனா மட்டும் நம்ம என்ன பிரிண்ட் பண்ணணும்? ஸ்டாரை பிரிண்ட் பண்ணணும், இல்லைன்னா ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணணும். ஸோ ரன் பண்ணுவோம். அதில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுறதுனால நமக்கு எப்படி ஆன்சர் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இப்போது 5 அப்படின்னு கொடுத்தனா இப்போ எனக்கு என்ன கிடச்சிருச்சு? எனக்கு இப்போ இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம் ஒயிட் போர்டில். ஸோ எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா இப்போது இந்த இதில் இந்த ஃபஸ்ட்டு ரோ அப்படிங்கிறது கிடச்சாச்சு, ஃபஸ்ட்டு காலம் அப்படி கிடச்சாச்சு, லாஸ்ட் காலம் கிடச்சாச்சு. ஆனால் டயகனல் ஒரு பாயிண்டில் ஸ்டாப் ஆகணும். ஆனால் நான் ஸ்டாப் ஆகாமல் ஃபுல்லாக இது வரைக்கும் பிரிண்ட் பண்ணுறேன். அப்போது இதிலிருந்து நீ ஃபுல்லாக பிரிண்ட் ஆக வேணாம், லெஃப்ட்லேருந்து ரைட்டு டயகனலில் பிரிண்ட் பண்ணும்போது ஃபுல்லாக பிரிண்ட் ஆக வேணாம், டில் இந்த பாயிண்ட் வரைக்கும் மட்டும், இந்த ரோ வரைக்கும் மட்டும் இது அப்ளிகபிளாக இருந்தால் சரி. அதே மாதிரி ரைட்டு டு லெஃப்ட் வரும்போது டில் இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் அப்டேட் பண்ணால் சரி, மிட் பாயிண்ட் வரைக்கும் இந்த கண்டிஷன் ஒர்க் ஆனால் சரி. ஸோ இன்னும் சரியாக புரியலன்னா இப்போ இந்த இன்புட்டை பாருங்கள் ஓகேவா? இந்த இன்புட்டில் இது என்ன பாயிண்ட்? ஸோ இது ஒரு மிட் பாயிண்ட் கரெக்டாக? ஸோ டில் இந்த பாயிண்ட் வரைக்கும் மட்டும் உன்னோட லெஃப்ட் டு ரைட்டு கண்டிஷனாக இருக்கட்டும், இல்லை ரைட்டு டு லெஃப்ட் கண்டிஷனாக இருக்கட்டும் ஒர்க் ஆகட்டும். இந்த ரோக்கு மேலே இருந்தால் இந்த கண்டிஷன் ஒர்க் ஆக தேவையில்லை. அப்படின்னா ரெண்டு கண்டிஷனும் ட்ரூவாக இருக்கணும். என்ன? முதல்ல இது என்ன பாயிண்ட்டு? மிட் பாயிண்ட்டுங்கிறோம். இது என்ன பாயிண்ட்டு? ரோ 5னா அதுக்கு மிட் பாயிண்ட் என்ன? 5க்கு மிட் பாயிண்ட் என்ன? 5/2 + 1 தட் இஸ் தேர்டு ரோ கரெக்டாக? தேர்டு ரோ ஓகே. அப்போ n/2 + 1 டில் இந்த பாயிண்ட் வரைக்கும் மட்டும் இந்த கண்டிஷன் ஒர்க் ஆனால் போதும். என்ன சொல்கிறேன்னா இஃப் என்னோட I இருக்கு இல்லையா, I <= ஏன்னா I1ல் இந்த கண்டிஷன் ஒர்க் ஆகலாம், I2ல் இந்த கண்டிஷன் ஒர்க் ஆகலாம், I3லையும் ஒர்க் ஆகலாம். பட் 3யை தாண்டும் போது 3ங்கிறது என்ன பாயிண்ட்டு? மிட் பாயிண்ட்டு. ஸோ மிட் பாயிண்ட்டை நம்ம என்ன சொல்கிறோம்? I <= n/2 + 1 இருக்கணும். அண்டு என்ன இருக்கணும்? நம்மளோட கண்டிஷன் I plus j = n plus 1 இருக்கலாம், ஆர் I = j இருக்கலாம். ஸோ எப்போல்லாம் I வந்து டில் இந்த பாயிண்டில் இருக்கோ அப்போ மட்டும் இந்த கண்டிஷன் ஒர்க் ஆகணும். இதுதான் இதுக்கான கண்டிஷன் ஓகேவா? ஸோ இந்த கண்டிஷன் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ புரியலனாலும் ஐட்ரேஷன் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இப்போ கண்டிஷன் என்ன? ஆர் இதை நான் வந்து ஒரு ப்ராக்கெட்டில் போட்டுக்கிறேன் ஓகே. ப்ளஸ் எனக்கு என்ன வேணும்?
I less than or equal to n/2 plus 1 and இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் போதும். ஸோ அப்போது மொத்தமாக ஒரு ரவுண்ட் ப்ராக்கெட் போட்டு இப்போ பிரிண்ட் பண்ணலாம். என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள். 5 கொடுக்குறேன். m வருதா? எஸ், m வந்துருச்சு. இப்போ அடுத்த கொஸ்டின், எப்படி w பிரிண்ட் பண்ணுறது? சேம் அதே ரூல் தான், ஒரே ஒரு இதை சேஞ்ச் பண்ணுறதுனால w வரும். அது என்னென்னா, இங்கே பார்த்தீங்கன்னா அதே டயகனல் எனக்கு வேலை செய்யுது. லெஃப்ட் டு ரைட்டு டயகனல் ஒர்க் ஆகுது, ஓகேவா? ஆனால் இந்த இடத்துல மிஸ் ஆகிருக்கு. ரைட் டு லெஃப்ட் டயகனல் வேலை செய்யுது, பட் ஆனால் இந்த இடத்துல மிஸ் ஆகிருக்கு. எந்த பாயிண்ட்லேருந்து அது ஒர்க் ஆக ஸ்டார்ட் பண்ணியிருக்கு? இந்த பாயிண்ட்லேருந்து ஒர்க் ஆக ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. அப்போ இது என்ன பாயிண்ட்டு? மிட் பாயிண்ட், கரெக்டாக? அப்போ இந்த பாயிண்ட்லேருந்து அதுக்கப்புறம் எந்த ரோ வந்தாலும் அதுக்கு இது வேலை செய்யலாமா? இந்த கண்டிஷனை நம்ம ஒர்க் ஆகிற மாதிரி கோட் எழுதிக்கலாமா? இது மிட் பாயிண்ட்டு. மிட் பாயிண்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, n/2 + 1. எப்போ உன்னோட ரோ I கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு இந்த பாயிண்ட் மிட் பாயிண்ட் ப்ளஸ் இதை விட கிரேட்டராக இருக்கிற இடத்துலலாம் ஒர்க் ஆகு, ஓகேவா? அவ்வளோதான், கண்டிஷன் சிம்பிள், ரொம்ப சிம்பிள். பார்க்க தான் M பேட்டர்ன் W பேட்டர்ன்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்டர்வியூவில் கேட்டாங்கன்னா லாஜிக்கில் புரிஞ்சுட்டா எல்லாமே ஈஸி தான். இங்கே பாருங்கள், லெஸ் than ஆர் ஈக்குவலுக்கு பதிலாக கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு n/2 + 1 போட்டுட்டு நான் ரன் பண்ணி 5ன்னு கொடுத்தா எம்முக்கு பதில் இப்போ W வரப்போகுது. கம்பைலிங் ப்ரோக்ராம். ஓகே, ரொம்ப நேரமாக ஒரே கம்பைலர் யூஸ் பண்ணிகிட்ருக்கனால ரொம்ப நேரம் கம்பைல் ஆகுது போல். 5 கொடுத்து என்டர் பண்ணால் இப்போ என்ன வந்துருச்சு? W வந்துருச்சு. இது 5க்கு மட்டும்தான் ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. என்ன நம்பர் வேணாலும் கொடுக்கலாமே. நான் பெருசாக ஒரு இன்புட் 13 கொடுக்குறேன். எனக்கு W நல்ல ஷேப்பில் வருதான்னு பார்க்கலாம். ஓகே, ஆன்லைன் கம்பைலருக்கு என்ன தான் ஆச்சோ? ஓகே, ஃபைன், கரெக்டாக வந்துருச்சா அவுட்புட்? ஸோ W பர்ஃபெக்டான ஷேப்பில் வந்துருச்சா? அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும் நான் நம்புகிறேன், ஓகேவா? ஒரு வேளை புரியலைனாலும் உங்களோட டவுட்டை கமெண்டில் பிங் பண்ணுங்கள். இல்லைன்னா எங்களோட இன்ஸ்டாகிராம் சேனலை ஃபாலோ பண்ணி உங்களோட டவுட்ஸை டெக்ஸ்ட்டாக கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் செப்பரேட் ரிப்ளைஸ் அண்ட் கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கான டவுட்டுக்கு ஆன்சர் வரும். ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை பாய்.